சிரிச்சுட்டே இருக்கணும். நீங்க என்ன பேசாமலே நிக்கிறீங்க? நான் என்னைக்கு பேசியிருக்கேன்? நீ பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டுறதானே என் வேலை. சின்ன பாப்பா இங்க கோயிலுக்கு போயிருக்கேன். நான் கோயிலுக்கு போறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க ஓடி வந்துட்டேன். அப்பா இந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு இந்த கஞ்சி எடுத்து குடிக்கும் போது அப்பா பாப்பா சூப்பர். அசத்துக்கு போ. அம்மாமா குடிக்காதீங்கம்மா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவாங்கம்மா. முன்ன நீங்க வெங்கடேசன் கிட்ட கூழ் வாங்கி குடிச்சதுனால அவனை வேலையை விட்டே நீக்கிட்டாங்கம்மா. அதுக்குதான் அவனை மீன் வியாபாரம் செய்ய சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தேனே. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கும் பணம் தரேன். இந்த ஊர்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. நம்ம அநியாய வட்டி வாங்குறோமா? 120 அதிகமான வட்டியா? சின்ன பாப்பா நில்லு. இவ்வளவு நேரமா எங்கடி போயிருந்த? அது ஒண்ணுமில்ல, கோயில்ல ஆடிட்டு இருந்த. பல்லு உடஞ்சிடும். நேரா வீட்டுக்கு வராம கோயிலுக்கு அனுப்பி போனேன். நீ உடனே வீட்டுக்கு பானல. அதான் நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்தே பேசிக்கிட்டு வர. ஆமாமா, இந்த ஊர்ல உன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தானே நீ எல்லா விஷயத்திலயும் அதிகாரம் காட்டுற. அதுக்குதான் நான் தயாராயிட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உன்னை விடவா? வயசு இன்னும் 12 கூட ஆகல, அதுக்குள்ள உன்னை எழுத்து பேசுற பாத்தியாக்கா? யோ சண்முகம், எவையா எனக்கு 12ன்னு போய் சொன்னது? உங்க அம்மா. முந்தா நாள் தானே எனக்கு 19 ஆச்சு. என்னவா நீ கம்முன்னு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் என் அக்கா உனக்கு 12 வயசு தான் சொல்லியிருக்கா. நீ நம்பலனா நான் நம்புறாத. யோ சண்முகம், எங்க அம்மா சொன்னது எல்லாம் போய். அம்மா பொய்யே பேசுறவங்களுக்கு பொண்ணாதான் பிறக்குமா. இப்பவே 2 பேர் இருக்கோம். மறுபடியும் போய் பேசினேன்னு வச்சுக்கோ, இன்னொன்னு பொண்ணாதான் பிறக்கும். ஜாக்கிரதை. அகிலா, அப்பா நீ உன் ரூமுக்கு போய் வட்டி கணக்க பாரு. நான் சின்ன பாப்பாவுக்கு புத்தி சொல்றேன். நீங்க இப்படியே பேசுங்க. ஏற்கனவே இவ ஆட்டத்தை என்னால தாங்க முடியல. வாய் மூடுங்க. அவ மேல உள்ள கோபத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்புடான்னு சொன்னா, எதுக்குங்க தீபாவளிக்கு அரிசி பருப்பு போஸ்டல் அனுப்பிடலான்னு சொன்னானா ஒருத்தன். அந்த பழமொழி ஞாபகத்துக்கு நிறுத்துங்க. பழமொழி சொல்லி ஆளை கொண்டுகிட்டு இவ்வள. நீ பேசாத, நான் அவகிட்ட பேசுறேன். இந்த பக்கம் ஆமா. நீ ஏமா அவகிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏத்து கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல டாடி, ஒரு புருஷனா நீங்க கேட்க மறந்தது, ஒரு பொண்ணா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அம்மாவை கேள்வி கேட்கிறப்பெல்லாம் உங்க கண்ணுல ஏதோ ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன். நான் செய்யறது கரெக்ட் தானே? அம்மா சந்தியா, உன் அம்மாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் கொடுத்தா பத்தாது. கொடுத்தா ஒரே அடி. மனுஷங்க மனசை புரிஞ்சு திருந்துற அளவுக்கு ஒரு பெரிய அடி கொடுக்கணும். அது ஒன்னாலேயோ என்னாலேயோ முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ரூபத்திலே அந்த கடவுள் ஒருத்தன் அனுப்பத்தான் போறார். அவன் தான் உங்க அம்மாவுக்கு யமனா வர போறான். குட் மார்னிங் பெரிய பாப்பா. என்ன தீபாவளிக்கு முன்னாடி வர பட்டாசு மாதிரி வந்துட்ட? உன் காலேஜ்ல ஏதாவது மறியல? அது இல்ல, எனக்கு இந்த காலேஜ் கூட இஷ்டம் இல்ல. அதான் போங்கடான்னு வந்துட்டேன். என்னம்மா இது? இந்த காலேஜ்ல சேர்ந்து 10-12 நாள் தான் ஆச்சு. இதுவும் பிடிக்காம போச்சா உனக்கு? யோ சண்முகம், சின்ன பாப்பா, அக்கா கால் வைக்காத காலேஜ் ஏதாவது இருந்தா சொல்லி பாக்கலாம். என் லிஸ்ட்ல மிச்சம் இருக்கிறது நியூ காலேஜ் ஒண்ணுதான். அதுவும் ஆம்பளைங்க காலேஜ். அதுலயும் பெரிய பாப்பாவை சேர்க்கலன்னு வச்சுக்க. அப்புறம் ஒரு வீணையை கத்துக்கமான்னு அனுப்பி வச்சுட்டு மேரேஜ் பண்ணி அத்தை வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரியோட பொண்ணு படிச்சாலும் படிக்காம போனாலும் எப்பவும் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு கௌரவம், என் பொண்ணுக்கு சந்தோஷம். அம்மா அம்மா தான். டாடி என்ன கெட்டவரா? டாடி கெட்டவர் இல்ல, நெட்ட. அம்மா லட்டு. டாடி புட்டி. அம்மா போதும் போதும், நிப்பாட்டுங்க உங்க சண்டைய. ஒருத்தி அம்மா பக்கம் ஒருத்தி அப்பா பக்கம் பேசி எங்களை சடுகுட ஆட வச்சிடாதீங்க. இதத்தான் சொல்லுவாங்க. சேலை கட்டிக்கிட்டு வாடி செல்லம்மா கோயிலுக்கு போகலான்னு சொன்னானா ஒருத்தன். தோளோட சேர்த்து எப்போ வாழைப்பழத்தை தின்னுட்டேன்னு சொன்னாலும் அவன் பொண்டாட்டி. அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது எனக்கு. மாமா, இது பழமொழியா? என்னால தாங்க முடியாம தான் கேக்குறேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்றீங்களா? சொல்ல முடியலன்னா சொல்லுங்க, என் சொந்த ஊருக்கே போயிடுறேன். வேண்டாம், இப்ப சொல்றேன். சின்மய சிதானந்த சித்விலாச பிருந்தாவன சுந்தர சுகுமார சௌந்தரிய காந்தர்வ கண்மணி தன் யௌவன பரிபூரண பூரண பிரகாசிக்கும் கண்களே, தன்னந்தனியே இறங்கி வந்த வனிதாமணி தன் வீணா வினோத பெண்ணே, அணங்கே சந்தனம் போல் அழகுமாய் சந்தனமாய் ஆனந்த. நீ என்னமா பெசரிட்டு செய்வியா? சாதாரண பெசரட்டு இல்லம்மா, மசாலாவை உள்ள வச்சு அமுக்கி செய்வாரு. ஜீவா, ஸ்டோரி அது வரைக்கும் வரலடா. இது கதையே வேற. என்னடா பின்னாடி நிறைய இடம் வாங்கிட்ட? பெசரட்டு வேணுங்களா பாப்பா? ஏய் பாரு, பாத்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. 10 பெசரிட்டு எடுத்துட்டு வா. 10 பெசரட்.
இவன் சரியான பொறுக்கின்னு நினைக்கிறேன். சச்சா, நல்ல மனுஷன் இவ. இந்த காலேஜ்ல BA வரைக்கும் சரி, இங்கே கேண்டீன் கூட போட்டா. பிரின்சிபால்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் இவன்னா ரொம்ப இஷ்டம் தெரியுமா? இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் கூட கட்டியிருக்கா. ஷட் அப். என்னடி என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? யாரு என் முன்னால அடுத்தவங்களை புகழ்ந்தாலும் இன்னொருத்தரை பத்தி பெருசா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. ஏய், எனக்கு பெசரட்டு தராம எடுத்துட்டு போற? நீங்க கேட்டது ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி இல்லையாமா? அதுக்குன்னு ஒரு எண்ணெய் விட்டு சுடணும் இல்லையா? மாமன் சுட்டுக்கிட்டு இருக்கான், சூட சூட எடுத்துக்கிட்டு வருவான். ஏய் லுக், எனக்கு பெசரட்டு வர வரைக்கும் நீங்க யாரும் அதை சாப்பிடவே கூடாது. பெசரட்டு ரெடி மேடம். சாப்பிடுங்க. என்ன வாசனை வருது? விளக்கெண்ணெய் ஊத்தி டிஃபன் செஞ்சு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஏமாத்திட்டு வரியா? ஏய், கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே ஸ்ட்ரைக் பண்ணி இவன் கேண்டீனை மூட வச்சிடுவோம். மைண்ட் இட். அம்மாடி பாப்பாடி, என்னம்மா குளிக்கிட்டு போறீங்க? என்ன மேன் செய்யணும்ன்றீங்க? என்ன செய்யணும்னு தெரியாத மாதிரி கேக்குற? அடுப்பாங்கற ஸ்பெஷலா 10 பெசரட்டு வேணும், உடனே ஊத்தி எடுத்துட்டு வான்னு ஆர்டர் கொடுத்தல, பணம் கட்டு பணம். பிளேடி பில் எவ்வளவுயா? எவ்வளவுனா எவ்வளவு? 2 பிளேட் 2 கிளாஸ் 250 ரூபாய். 500 ரூபா ஆச்சா? 500 கொடுத்துரு. 500. ஓகே. என்னங்க அங்க பாக்குறீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பணம் கட்டுங்க, பணம் பணம். என் பர்ஸ் போச்சு. ஆ. ம். நான் அப்புறம் வந்து ஆ, கட்டேன். இது ரொம்ப பழசுமா, வேற மாதிரி சொல்லு. அப்புறம் வந்து கட்டுறேன், நாளைக்கு வந்து கட்டுறேன், மை ஃபாதர் வந்து கட்டுவாரு அப்படின்னு பொய் சொல்லிட்டு போறவங்கிட்ட லொள்ளு பண்ணியே என் முடியெல்லாம் போயிருச்சு. மரியாதையா பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து எகிரு. கட்ட முடியாதுன்னு என்ன செய்வீங்க? என்ன செய்வோமா? ஆ? என்ன பண்ற நீ? தபால் தபால்னு பழைய கார்ல கேர பிடிச்சு ஆட்டுற மாதிரி சரியா பிடிச்சு ஆட்டு. செஞ்சு காட்டேன். என்ன செஞ்சு காட்டு, திருவண்ணாமலையை காட்டு. இப்படி இப்படி நல்லா பிடிச்ச சுத்த 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 சுத்த. ஐயோ மாவே, நைஸ் ஆகலையடா. அவ்வளவுதான். 1/2 மணி நேரமா ஆட்டுது, இன்னும் நைஸ் ஆகல. தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. ஆ, அதான். உப்பு பத்தல, உப்பு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு உப்பெல்லாம் போட்டா படையெல்லாம் நாசமா போயிடும். ஐயோமா, விரல விட்டேன், விரல விட்டேன், விரல விட்டேன். ஐயோ மடி மடி, இருமா. மூக்கெல்லாம் செஞ்சுட்டு அதுல வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஏய், வாங்கடி போலாம். ஐயோ அம்மா, இடுப்பு உடைஞ்சிருச்சு. ஐயோ, ஏய், என்னது? யாரோ ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. என்ன காப்பாத்துறியா? இந்த மூட்டை வச்சுட்டு அதெல்லாம் கஷ்டம், முதல்ல கீழே இறங்கு. ம். எவன்டா அது? மண்டை பிறந்துரும். யாரை நினைச்சுக்கிட்டீங்க? ஏய், போயிட்டானுங்கடா. ஒரு சத்தத்திலே போயிட்டாங்க. அடுத்து என்னமா செய்யறது? வா, வாசல் விட்டுறேன். இவ்வளவு நேரம் கழிச்சு போனா வார்டன் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஏற்கனவே பெரிய லொல்லு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இங்கேயே படுத்துட்டு விடிஞ்சதும் போயிடுறேன். சரி, படுத்துக்க. அப்ப நீ? என் கதையை விடு. ஏய் ஜீவா, நாங்கெல்லாம் போய் வெளியே படுத்துக்கிறோம். எந்திரிக்கிறேன். எனக்கு ஏதாவது இருக்குமா? என்ன? அதான் திங்கிறதுக்கு. அடுப்படிக்கு போய் பாரு, வடையோ பூரியோ இருக்கும், எடுத்து தின்னு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு. அதுல கெட்டி சட்னி வச்சு தருவியா? ஆயிடுச்சு. என்னவோ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா, ஓவர் ஆயிடுச்சு. பசி. என்ன பிச்சு தின்னு. அஜய் வாய்மோடு. ராத்திரி நேரத்துல வெள்ள பிசாசு மாதிரி வந்துட்டு கப் சிப்புன்னு படுக்கிறியா, வெளியே பிடிச்சு தள்ளட்டுமா? வேணாம் 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 வேணாம், படுத்துக்கிறேன். ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா? என்ன மாமே, ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? என்னடா சொல்ற? அதான் பனி பெஞ்சதுல அத சொன்னேன். அத சொல்றியா? ஆமாண்டா. ஆனா நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்களே. ஆமா, நாங்க என்னத்த தூங்கணும் அடுப்பாங்கற. உனக்கு மட்டும் ஒரு நிமிஷம் கூட தூக்கமே வந்திருக்காது. என்ன புரியலையா? அதான் ராத்திரி பூரா பனி, பொண்ணு, குளிரு, போர்வை, அது இது. ராத்திரி நல்லா இருந்தா? நீ வேணா பாரு மாமே, அந்த பொண்ணுதான் உனக்கு கூடிய சீக்கிரம் ஜம்மா ஜக்கா அத்திரி பார்த்தா ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா? ஐயோ, என்ன மாஸ்டர், சுட சுட பெசரட் இருக்கு தரவா? எதுக்கே பசரட்டு? வயித்தால போறதுக்கா? அசத்தெல்லாம் மேரேஜ் சாப்பாடே போட்ட என்ன? எனக்கு மேரேஜா? யார் சொன்னது? யாரோ சொன்ன.
உனக்கும் திருவேணிக்கும் கல்யாணம் ஆமே லவ் ஆமே. அட வளராது நீங்க பாட்டுக்கு. சரி விடு, அந்த பொண்ணு கோவக்காரி தான். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டா. ஜமாய் நானா இருக்கு. ஏய் ஜீவா, இந்த பொருளை கிளப்பி விட்டது யாருப்பா? காலேஜ்ல எல்லாரும் நம்ம லவ் பண்றதாவும் மேரேஜ் செஞ்சுக்க போறதாவும் ராத்திரியில ஆனா அவனால இருந்து ஈனா வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கவனிச்சேன். கவனிச்சீங்களா? உங்களுக்கு ஓகே தானே? என்னது? அதான் என்னுடைய காதல. காதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. உன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு காதல் பாப்பா. என்னம்மா வெளியில உட்காந்துங்காம கிச்சன்ல உட்காந்துங்கிற? என்ன விரும்புற வரைக்கும் நான் விடுறதா இல்ல. ஒரு தடவை லவ் பண்ணுவா. பொக்கடா தீது எங்கடா கவனிச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ காதுல தொங்குது. லவ் பண்ணுமா? வா லவ் பண்றேன். அடிச்சன்னா எகிரி போய் அடுப்புல உட்காந்துருவேன். லவ் பண்ணுமா? லவ் லவ் பண்ண மாட்டேன். சட்னியில உப்பு போடுங்கடா. நோங்கிறவங்களை எஸ்ன்னு சொல்ற வரைக்கும் விடுறவே இல்ல இந்த திருவேணி. 24 ஹவர்ஸ்ல நீயாவே ஐ லவ் யூ வாயால சொல்ற மாதிரி செய்யல. என் பேரு திருவேணி இல்ல. அது வரைக்கும் ஹெல்மெட் ராணின்னு பேர் வச்சு. என்னாச்சுமா? கணக்குல ஃபெயிலா? இல்ல சார், காதல்ல ஃபெயில். கரண்ட்ல ஃபெயிலியர் ஆட்ட காமெடியா பேச. அது சரி, யாருமா உன்னை காதலிச்ச புருஷன்? சிச்சி மனுஷன். உன்னோட சேர்ந்து எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. யாருமா அவன்? சொல்றேன் சார், இங்கே இருக்கான். நான் ஓடி என்ன போறேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு ஸ்டூல தள்ளி விடுவேன். 3வது ஸ்டூல தள்ளுறதுக்குள்ள அவன் வந்து ஐ லவ் யூ சொன்னா ஓகே. இல்ல இந்த கழுத்துல போயிடு உயிர். ஐயோ மாமே, ஒரு சூழ தள்ளிட்டா மாமே. மண்டே போட்டுவா மாமே. போட்டுண்டா அவன் காலேஜுக்கா லீவ் கிடைக்கும். சொல்றான். இன்னும் போகலையா? ஒரு தடவை போடு. ஒரு தடவை 3ங்கிற மாமே. 2வது தடவை போடு. அப்பா 2ஆம் தடவை 3ங்கிற மாமே. அந்த கட்டி அப்படி போட்டு வா. 3வது தடவை. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.